நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சரங்களில் சிரிக்கின்றாள். கமபதனி சரி சனி நிதத பனி தத பப மம ககப எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சரங்களில் சிரிக்கின்றாள். என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், என்னுடன் வாழும் இன்னொரு ஜீவன், மெல்லிசையாகும் எந்நாளும், வையகம் யாவும் என் புகழ் பேச கைவசமாகும் எதிர்காலம், எதிர்காலம். எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சரங்களில் சிரிக்கின்றாள். கீதம் அவளது வளையோசை, கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. எனக்கொரு காதலி இருக்கின்றாள், அவள் 7 சரங்களில் சிரிக்கின்றாள். ராபின், அந்த பல்லவி எண்டு பாடுங்க. கீதம் அவளது வளையோசை, நாதம் அவளது தமிழோசை, தமிழோசை. பனி மதா. அது ரெண்டுமே மாமாரி கேட்குது, புரிஞ்சுதா உங்களுக்கு? ப்ளஸ் உன்னுடைய ஃப்ளோ பேஸில் எதனால் நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் சூப்பராக இருக்குது. மேலே மிட் ரேஞ்சிலேருந்து சூப்பராக பாடிருக்க நீ. கிவ் இட் அப். காட் பிளஸ். ராபின், கொஞ்சம் சந்தோஷமாக பாடியிருக்கலாம். அது மட்டும்தான். தமிழோசை அப்புறம் மெல்லிசை யாவும் எந்நாளும், அந்த 2 லைன் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வரலான்னு தோணுச்சு. அதர்வைஸ் நல்லாவே பாடிங்க. ராபின், இட்ஸ் a song of romance, love. முக்கியமாக கண்ணா இதில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு பாட்டு. will help. So just remember that, that's all. ஆனால் உங்களோட அந்த சங்கதிஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினேன் ராபின். கீப் இட் அப். ராபின், உங்களுக்கு எப்போதுமே லாஃபிங் எக்ஸசைஸ் கொடுப்போமா இல்லையா? அதனால நீங்கள் எப்படி பேசணும்? வாய் திறந்து. வாயை திறந்து தானே பேசணும். ஓகேயா? நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா வாயை திறந்து பேசுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.